எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம அத்தலை மீன் வச்சு ஆனை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, புளி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும். நார்மலாக ஆனை வைக்கிற மாதிரி தான். வெங்காயம், தக்காளிலாம் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கலந்துக்க வேண்டியது தான். கலந்துட்டு கொத்தமல்லி தூள் ஒரு 3 ஸ்பூன், மிளகாத்தூள். நாங்கள் கொத்தமல்லி தூள் வந்து வெறும் மிளகு, ஜீரகம், மஞ்சள் மட்டும்தான் போட்டு அரைப்போம். வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம். அதில் ஆனெல்லாம் கட்டியாக இருக்காது, டேஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். அது மாதிரி மிளகாவில் வெறும் மிளகா, மஞ்சள் மட்டும் 50 கிராம் அப்படி போடுவோம், கலருக்காக லைட்டாக. வெறும் மிளகாத்தூள். அதே மாதிரி மஞ்சளும் வாங்கி வீட்டில் அரைச்சி வச்சுப்போம். எல்லாம் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்தேன் வெளிநாட்டுக்கு வரும்போது. அதுதான் யூஸ் பண்ணுறேன். போட்டு கரைச்சி வச்சுட்டு நான் எப்பவுமே கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன். என்கிட்ட வந்து சின்னதாக பாத்திரம் இருக்கிறதுனால இப்போ தண்ணி ஊற்ற முடியல, மறுபடியும் தான் தாளிக்கணும். தாளிச்சிடலாம். இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி இங்கே வடவும் கருவேப்பிலை மெயினாக இது ரெண்டுமே கிடைக்கல. தூரமாக போனோம், கிடைக்கல. அப்படியே அப்புறம் மீனெல்லாம் எடுத்து போட்டுட்டு, மீன் அன்றைக்கே சூப்பராக தான் இருந்துச்சு. இங்கெல்லாம் வாரம் ஒரு வாட்டி தாங்க மீன் வரும். பச்சை மிளகா நிறைய கிடைக்கும், நிறைய பச்சை மிளகா சாப்பிடுவாங்க. மீனை போட்டு ஆனத்தை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்துச்சு ஆனம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. அதில் மீன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆனம் வச்சுருக்கேன், நல்லாயிருக்கு.